ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். எதுவுமே கட் பண்ணி சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு அரைச்சி சேர்க்கறதுனால இந்த கிரேவி சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த முட்டை கிரேவி ஒயிட் ரைஸ், அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் தான் இதுவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 3 சைஸ் பெரிய சைஸில் வெங்காயமும், அதுக்கப்புறமா 3 பெரிய சைஸில் தக்காளியும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி நம்ம இதில் சேர்த்தாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட முழு இஞ்சி பூண்டு இருந்ததுன்னா அந்த 2யும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட அரைச்சதே இருந்தது. அதனால் இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த கிரேவிக்கு தேவையான இன்னொரு மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். முழு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 2லேருந்து 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் கரம் மசாலா சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் அதிலே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா எதுவுமே சேர்க்கல. அதனால் அரைக்கும்போது நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு 7லேருந்து 8 காஷ்மீர் ரெட் சில்லி சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுக்கும்போது நமக்கு அரைப்படுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நம்ம இன்றைக்கி தனி மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு எல்லாமே இந்த மிளகா தான். இப்போ சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நான் மிளகா ஊற வச்சு வச்சுருந்தேன்ல, அந்த தண்ணியை நான் அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோக்குள்ள நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இது வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கி வரும். அதுக்காக தான் சேர்க்குறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த வெங்காயம், தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்காக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வதக்கி எடுத்தோம்னா நல்லாவே வதங்கி வந்துடும். ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி போட்டு இந்த மாதிரி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிருக்கு. நமக்கு நல்லாவே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம 2வது அரைச்சி எடுத்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம மசாலாவை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அதோட பச்சை வாசனை சீக்கிரம் போகும். நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுடுறேன். நம்ம மல்லி விதை எல்லாமே நம்ம முழுசாக பச்சையாக சேர்த்துருக்கோம். அதனால் அதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதுக்காக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே நமக்கு வதங்கி வந்துட்டு பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இன்னுமே எக்ஸ்ட்ரா நம்ம 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தக்காளி, வெங்காயம், தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காகவே வரும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதங்குறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு. அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மூடி விட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க.
இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். நமக்கு இந்த அளவுக்கு நல்லாவே திக்கா வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டைய இதில் சேர்த்துக்கலாம். முட்டை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சுட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டையில் கிரேவி எல்லாமே நல்லா இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. கருவேப்பிலை நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ கொத்தமல்லி இலை மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்ததும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நமக்கு இப்போ சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.